போதும். தேங்க்யூ. இப்பொழுது நம் தேவனுடைய மனிதனையும் கர்த்தருடைய வார்த்தையையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் இந்த வருஷத்தின் கடைசி தேவனுடைய வார்த்தையை அடுத்த வருஷத்துக்குள்ள போகிறதுக்கு முன்பாக தேவன் நம்மோடு என்ன பேச இருக்கிறார் என்கிறதை கேட்க ஆவலோடு காத்திருக்கிற நாம் அனைவரும் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று கரங்களை தட்டி மத்தியில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய பாஸ்டர் ஐயா பாபு கே மேத்யூ ஐயா அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நான் வரவேற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி greet you in the wonderful, matchless name of the Savior, the Healer, the Baptizer with the fire of Holy Spirit, and the coming King Jesus Christ of Nazareth. ரட்சகரும் பரிகாரியும் அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பவரும் வரப்போகிற ராஜாதி ராஜாவும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறோம். You may be seated in the presence of the Lord. நீங்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்ளலாம். We are so privileged to minister to these precious families in this eve. இந்த இரவு வேளையிலே இந்த அருமையான திருச்சபை குடும்பத்தாராகிய உங்களுக்கு ஊழியம் செய்வதை நாங்கள் மிகப்பெரிய ஸ்லாக்கியமாக கருதுகிறோம். We have only 1 hour 20 minutes to step into 2022. 2022வது புதிய ஆண்டுக்குள்ளே நுழைவதற்கு இன்னும் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் மட்டும்தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. 2021 is about to finish. 2021 முடிவடையும் இறுதி நிமிடங்களில் இருக்கிறது. But this season, ஆனால் இந்த காலகட்டம், this year, இந்த வருடம், we heard more about the waves. நாம் अनेक அலைகளை குறித்து கேள்விப்பட்டோம். Medical people and the government speaking about the first wave, second wave, third wave, fourth wave, many waves are coming. மருத்துவர்களும் அரசாங்கமும் முதல் அலை, இரண்டாம் அலை, மூன்றாம் அலை என்று அடுத்தடுத்து அலையின் மேல் அலையாக நமக்கு அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள். They spoke waves. அவர்கள் அலைகளை பற்றியே பிரச்சனைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். And we experienced the shaking. நாம் அந்த அலை மோதினதினாலே அலைக்கழிக்கப்பட்ட அனுபவத்தை உணர்ந்தோம். And there is a shaking in the economy of the world. தேசத்தினுடைய பொருளாதாரத்திலே, உலக பொருளாதாரத்திலே ஒரு அசைவு, ஒரு அலைக்கழிப்பு உண்டாயிற்று. The economy of the world was shaken like anything in the history. உலக சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு உலக பொருளாதாரம் வெகுவாய் சீர்குலைந்தது. Medical field is shaken. மருத்துவ உலகம் அப்படியே அலைக்கழிக்கப்பட்டது. The whole world is shaken. முழு உலகமே ஸ்தம்பித்து நிலைகுலைந்தது. Family is shaken. குடும்பங்கள் அலைக்கழிக்கப்பட்டது. Finance shaken. பொருளாதாரம் அசைக்கப்பட்டது. Business shaken. தொழில் அசைக்கப்பட்டது. We experienced the shaking. நாம் அலைகளினாலே அலைவுபடுகிற பயத்த அசைவை உணர்ந்தோம். And they say it is because of the waves. அந்த அலைக்கழிப்பு அலைகளினால் உண்டாயிற்று. If there is a wave, ஒரு அலை என்று ஒன்று இருக்குமானால், and there is a wind, அதற்கு பின்னணியிலே ஒரு காற்று இருக்கிறது. I would like to repeat. நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What we experience is the shaking. நாம் இதுவரை அனுபவித்ததெல்லாம் அலைக்கழிப்புகள். And what we experience is shaking. நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது அலைக்கழிப்புகள். And they shaking, and there is a reason, and they say that the shaking is because of the waves. அலைக்கழிப்பு என்று ஒன்று உண்டானால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு காரணமாக பின்னால் ஒரு அலை, ஒரு காற்று வீசுகிறதாக சொல்லுகிறார்கள். And if there is a wave, there is a wind. ஒரு அலை இருக்குமானால் அதற்கு பின்னால் அந்த அலையை இயக்குகிற ஒரு புயல் காற்று இருக்கிறது. And if there is a wind, somebody is behind the wind, somebody send the wind. அப்படி ஒரு அலை மோதுமானால் அதற்கு பின்னால், அந்த அலைக்கு பின்னால் இருக்கிற காற்றுக்கு பின்னால் யாரோ ஒருவன் இருக்கிறான். அதை நாம் மறந்து விடக் கூடாது. There was a talk in this year, this 2021, everywhere 2020 and 2021 people have been they have been lot of discussions. There was lot of communications about the person who sent the wind. இந்த 2020ல 2021ல இந்த கடந்த 2 ஆண்டுகளிலே தொடர்ந்தேச்சியாக நாம் பேசப்படுகிறதை கேட்டுக்கொண்டு வருகிறோம். அலைகளை பற்றியும் அந்த அலைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த நபரை பற்றியும் பரபரப்பாக உலகம் முழுக்க பேசப்படுகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். The world see wave and the world speak more about the waves. இந்த உலகம் அலைகளை கண்டது,
மோதி அடிக்கிற அலையினுடைய வீரியத்தை கண்டது. அந்த அலைகளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தது. But I thank my God for He opened our spiritual eyes to see there is a revival coming. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்திருக்கிறார். நாம் அலைகளை அல்ல, அலைகளுக்கு பின்னால் ஒரு மகத்தான எழுப்புதல் ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We are not supposed to speak more about the waves. We are to speak the other side. We are to speak there is a revival coming. நாம் அலைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற போராட்டங்களை, பிரச்சனை என்கிற அலைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு மறுபக்கத்தை பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதல் அலை இந்த தேசத்தை தாக்க போகிறது. I want to speak you a small message titled serve in the middle of the storm. நாம் ஒரு சிறிய செய்தியை தான் இந்த இரவு வேளையிலே உங்களோடு பேச போகிறேன். அந்த செய்தியினுடைய தலைப்பு புயல்களுக்கு மத்தியில் புறப்படுங்கள். And revival after the storm. அலைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I want to share with you 3 storms in the Bible. வேதத்திலிருந்து 3 புயல்களை, 3 அலைகளை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். All of you probably heard about the storms in the Bible, and people went through a storm, but they came out of the storm and they went into a revival, into something glorious, into something marvelous. நீங்கள் இந்த வேதத்திலே அலைகளை குறித்த செய்திகளை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் பக்தர்களை பார்க்கிறோம், அவர் அலைகளின் ஊடாக கடந்து போனார்கள், அதிலிருந்து மீண்டெழுந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. The first storm, Jonah in the storm. முதலாவது நான் உங்களுக்கு காட்டுகிற அந்த புயல் யோனாவின் புயல். Jonah chapter 1 verses 1 to 4. யோனா தீர்க்கதரிசன புத்தகம் 1 முதல் 4 வசனங்கள். Now the word of the Lord came to Jonah the son of Amittai, saying, Arise, go to Nineveh, that great city, and cry out against it, for their wickedness has come up before me. But Jonah arose to flee to Tarshish from the presence of the Lord. He went down to Joppa and found a ship going to Tarshish. So he paid the fare and went down into it to go with them to Tarshish from the presence of the Lord. But the Lord sent out a great wind on the sea, and there was a mighty tempest on the sea, so that the ship was about to be broken up. அமித்தாவின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட கூட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. My precious brothers and sisters, dear families, everybody know this part. அன்பான திருச்சபை மக்களே, குடும்பத்தாரே, நாம் அனைவரும் நன்றாக அறிந்த வேத பகுதிதான் இந்த வசனங்கள். So we are going to see about the storm that Jonah faced in the Bible. வேதத்திலே யோனா சந்தித்த இந்த புயலை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். It says that the word of the Lord came to Jonah to go to Nineveh and preach against their wickedness. தேவனுடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ போய் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு என்று கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று. And Jonah being a prophet, instead of going to Nineveh, which was not an Israelite country, which was a country that actually oppressed them at the time. ஆனால் யோனா கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற பிறகு அவன் எழுந்து நினிவேவுக்கு போகாமல், அது இஸ்ரவேலுடைய பட்டணமாக இல்லாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்தபடியினால் அவன் வேறொரு பட்டணத்திற்கு போக தீர்மானித்தான். So Jonah didn't like those people. ஏனென்றால் யோனாவுக்கு தர்ஷீஷினுடைய நினிவேயினுடைய மக்கள் மேல விருப்பம் இல்லை. He was a little bit racist against those people. அந்த மக்களுக்கு எதிரான ஒரு விரோத மனப்பான்மை உடையவனாக யோனா இருந்தார். The message God gave to Jonah was not a good message. கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்த செய்தி அவ்வளவு நல்ல செய்தி அல்ல. And the message was to tell them that they are going to die. அவர் கொடுத்து அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? நகரம் அழிய போகிறது, நீங்கள் சாக போகிறீர்கள் என்கிற செய்தியை தான் கர்த்தர் சொல்ல சொன்னார். And he knew that if he preached that message, these people would repent and God is going to forgive them. ஆனால் யோனாவுக்கு நன்றாக தெரியும், இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட்டால் இந்த ஜனங்கள் நிச்சயமாய் மனம் திரும்புவார்கள், கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கம் செய்வார் என்று யோனா நன்றாக அறிந்திருந்தார். He didn't want to see that. ஆனால் அப்படிப்பட்ட தேவனுடைய இரக்கத்தை பார்க்க
பார்க்க யோனா விரும்பவில்லை. So instead of going to Nineveh to preach the gospel, the Bible says Jonah gets a ticket to Tarshish, completely opposite to Nineveh. ஆகவே யோனா இதற்கு விருப்பம் இல்லாததினாலே கர்த்தருடைய வார்த்தையாகிய நினிவேவுக்கு போவதற்கு பதிலாக அதற்கு நேர் எதிர் திசையிலே தர்ஷீஷுக்கு பயணம் பண்ண சீட் எடுத்து அவன் பயணப்பட்டான். And he goes into a ship and goes way on the bottom. அவன் கப்பலிலே ஏறி போய் அதனுடைய கீழ்த்தட்டிலே படுத்துக் கொண்டான். And he locks himself in the room and knocks himself out to sleep. அவன் போய் தன்னுடைய அறையிலே கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு படுத்து நன்றாக நித்திரை மயக்கமாகி விட்டான். And the Bible says, but the Lord sent out a great wind on the sea, and there was a mighty tempest on the sea, so that the ship was about to be broken up. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் கடலிலே ஒரு பெருங்காற்றை வரப்பண்ணினார், அதனுடைய கப்பல் அலைக்கழிக்கப்படத்தக்கதாக அந்த காற்று பலமாய் மோதியது. Precious families, we have seen this storm which was coming against us for the past 2 years. கடந்த 2 ஆண்டுகளிலே அருமையான குடும்பத்தாரே, திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்வுக்கு எதிரான பெரும் புயல்கள் வீச கண்டோம். There was an uncertainty that the people are celebrating New Year. Many places there is restrictions. People could not gather, and there is no possibility of moving around, and there were restrictions, but there is an uncertainty of stepping into 2022. நாம் 2022 கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக இடங்களிலே ஒரு நிச்சயம் இல்லாத, ஒரு உறுதி இல்லாத எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் தான் காணப்படுகிறது. பல இடங்களிலே நம்மை போல இப்படி ஜனங்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களிலே கூடி வர முடியவில்லை. But the first storm that can happen in our life is the one that God brings into your life, not to punish you, but to bring you back to His will, to bring me and bring you, to bring the church into the center of the will of God. நாம் முதலாவது பார்க்கிற இந்த புயலானது, யோனா சந்தித்த இந்த புயல் உங்களை என்னையும் அழிக்க வருகிற புயல் அல்ல. அதற்கு மாறாக திருச்சபை மக்களை, விசுவாசிகளை, குடும்பத்தை, சபையை கர்த்தர் திரும்ப தன்னுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து தன்னுடைய சித்தத்தின் மையத்திலே நிலைநிறுத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு புயல் இது. Jonah went to a storm caused by God because Jonah was out of the center of the will of God. யோனா தேவ சித்தத்தை விட்டு விலகி அதற்கு வேறு புறத்திலே விலகி போனதினாலே இப்படிப்பட்ட ஒரு புயலை சந்திக்க நேரிட்டது. The safest place for the child of God is the center of the will of God. தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் ஒன்று உண்டானால் அது தேவ சித்தத்தின் மையத்தில் வாழ்கிற வாழ்க்கைதான். What is the center of the will of God? ஆனால் தேவ சித்தம் என்பது என்ன? Your calling is the center of the will of God. உங்களுடைய அழைப்பு தான் தேவனுடைய சித்தம். When you are in your calling, you are in the center of the will of God. நீங்கள் உங்களுடைய அழைப்பிலே இருப்பீர்களானால் நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் செயல்படுகிறீர்கள். When you are in the center of the will of God, you are protected, you are provided, you are promoted, you are elevated, you are established. நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள், நீங்கள் மேன்மை அடைகிறீர்கள், நீங்கள் விருத்தி அடைகிறீர்கள். But here the prophet, God's prophet, the authorized mouth of God, the eye of God, the finger of God, he went out of the will of God. ஆனால் இங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வாயாய் இருக்கிறவர், தேவனுடைய கண்ணாய் இருக்கிறவர், தேவனுடைய விரலாய் இருந்து சுட்டி காட்டுகிற தீர்க்கதரிசி தேவ சித்தத்தை விட்டு விலகி வெளியே வேறு திசைக்கு போனார். When he would run from the will of God, the Bible says he was running from the presence of the Lord. அவர் தேவ சித்தத்துக்கு விரோதமாக எதிர் திசையிலே பயணம் பண்ணின பொழுது வேத வசனம் சொல்கிறது, அவர் கர்த்தருடைய சந்நிதிக்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார் என்பதாக வசனம் சொல்கிறது. When we run from the will, God's will, we run from God's protection and from God's power. நீங்கள் தேவ சித்தத்தை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பை விட்டு, தேவனுடைய பராமரிப்பை விட்டு வெளியே செல்லுகிறீர்கள். And we eventually run from God's revival. அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் நீங்கள் கர்த்தர் அதற்கு பின்னால் வைத்திருக்கிற ஒரு பெரிய எழுப்புதலை தவற விட்டு அதற்கு விலகி ஓடுகிறீர்கள். And there are times when God calls you to witness, when God calls you to serve Him, and you are not necessarily doing anything bad with your life, but what you are doing inside, it may not be the will of God. கர்த்தர் உங்களை ஊழியம் செய்ய அழைக்கும் பொழுது, சாட்சி கொடுக்க அழைக்கும் பொழுது, நீங்கள் ஒருவேளை செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவ சித்தத்திற்கு விரோதமானதாக இருக்கலாம். Whatever your reasons are, you must understand that the will of God is where you are safe, and without the will of God you are not safe. You will have a storm. You have to face a storm. நீங்கள் ஆயிரம் நியாயமான காரணங்கள் சொல்லலாம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ சித்தத்துக்கு வெளியே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பராமரிப்பு இல்லை. அப்படி விலகி ஓடும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் புயலை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். And finally Jonah decided to go to the will of God. இறுதியாக யோனா தேவ சித்தத்துக்கு திரும்ப தீர்மானித்தார்.
And the amazing part of the going of Jonah is that one preaching, his one message brought to the revival to the whole city. அதிலே ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் யோனா போய் பிரசங்கித்த வேண்டாவெறுப்பாக பிரசங்கித்த பிரசங்கமே அந்த முழு பட்டணத்திலும் ஒரு மாபெரும் எழுப்புதலுக்கு காரணமாக அமைந்தது. How powerful this was that even Jesus did not have such a revival in the history of his ministry. கவனித்து பாருங்கள், ஆழமாக சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு காரியத்தை யோனா செய்திருக்கிறார். ஒரே பிரசங்கத்தில் முழு தேசத்தை மனம் திரும்ப வைத்திருக்கிறார். சொல்லப்போனால் இயேசு கூட அப்படி செய்யவில்லை. Jonah didn't even did a miracle, not even a single miracle, but the whole city repented and they came to God. They gave their life to God. நன்றாக கவனித்து பாருங்கள், யோனா ஒரு வெளியரங்கமான அற்புத அடையாளத்தை கூட நிகழ்த்தவில்லை. ஆனால் அவன் பிரசங்கித்த ஒரே பிரசங்கம் முழு பட்டணமும் மனம் திரும்பி கர்த்தர் பக்கம் வருவதற்கு வழிவகுத்தது. And in the Bible Jesus says, I did so many miracles and you stubborn, stiff-necked people, you still don't want to give your life to God. பாருங்கள், இயேசுவே தன்னுடைய ஊழியத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் மத்தியிலே அநேக அற்புத அடையாளங்களை செய்தவராய் வந்தேன், ஆனாலும் நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் உங்கள் இருதயத்தை திருப்ப மறுக்கிறீர்கள் என்பதாக இயேசு சொன்னார். Dear families, don't wait for something bad to happen to start really seeking the will of God and the purpose of God. அன்பான தேவ பிள்ளைகளே, திருச்சபை குடும்பத்தாரே, ஏதோ ஒரு புயல் வீசுகிற வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டாம். தேவ சித்தத்துக்கு திரும்புவதற்கு இன்றே திரும்புவதற்கான தருணம். God wants to bring revival to our city, and sometimes for that to happen we have to be in God's will. தேவன் நம்முடைய தேசத்திலே பட்டணத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர அவர் சித்தமாக இருக்கிறார். அந்த எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் நீங்கள் முதலாவது தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும். The moment we start going to the will of God, the storm subsides and the storm stops that we could see in the portion of Jonah's story. யோனாவினுடைய கதையிலே நாம் பார்க்கிறது, அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அனுபவம் என்னவென்றால், நீங்கள் எப்பொழுது தேவ சித்தத்திற்கு திரும்புகிறீர்களோ அப்பொழுதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புயல்கள் எல்லாம் ஓய்ந்து விடுகிறது. I want to draw your attention to the second storm that Jesus faced. நான் இரண்டாவது புயலுக்கு உங்களுடைய கவனத்தை திரும்ப விரும்புகிறேன். அது இயேசு சந்தித்த புயல். It says in Mark chapter 4 verses 35 to 41. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 இலிருந்து 41 வரைக்கும் உள்ள வசனங்கள். On the same day when evening had come, he said to them, let us cross over to the other side. Now when they had left the multitude, they took him along in the boat as he was, and other little boats were also with him. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. And a great windstorm arose and the waves beat into the boat, so it was already filling. அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. But he was in stern, asleep on a pillow, and they awoke him and said to him, Teacher, do you not care that we are perishing? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். Then he arose and rebuked the wind and said to the sea, Peace, be still, and the wind ceased, and there was a great calm. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. But he said to them, Why are you so fearful? How is it that you have no faith? அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். And they feared exceedingly and said to one another, Who can this be that even the wind and the sea obey him? Who can this be that even the wind and the sea obey him? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். The second storm we see that Jesus faced. இரண்டாவதாக நாம் பார்ப்பது இயேசு சந்தித்த புயல். We know that his disciples was with him. நமக்கு தெரியும் இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். They have seen Jesus raising the dead, cleansing the lepers, casting out the demons, and proclaim gospel and liberating the people who are in the bondage of devil. இவர்கள் இயேசு மரித்தோரை எழுப்புகிறதை, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறதை, பிசாசு பிடித்தவர்களை துரத்துகிறதை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி அவருடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறதை எல்லாவற்றையும் கண்கூடாக கூட இருந்து பார்த்துக் கொண்டிருந்தவர்கள். They were with Jesus
Jesus, they traveled with Jesus, they ate with Jesus, and they ministered with Jesus. While Jesus was climbing the hills, they were with him. While he was ministering in the seaside, in the valleys, these disciples were with him. அவர்கள் அந்த சீஷர்கள் அவரோடு இருந்தார்கள், அவரோடு சாப்பிட்டார்கள், அவரோடு படுத்துறங்கினார்கள், அவரோடு ஒன்றாகவே இருந்தார்கள். அவர் கடற்கரையில் ஊழியம் செய்யும்போது அவரோடு இருந்தார்கள், மலையுச்சியில் இருக்கும்போது அவரோடு இருந்தார்கள், எப்பொழுதும் கூடவே இருந்தார்கள். But once Jesus commanded the winds and waves to be calm, it obeyed, and these people were amazed. The disciples who accompanied him 24 hours a day, they were wondered, they were amazed, and they asked, who can this be that even the wind and the sea obey him? ஆனால் அவரோ அந்த காற்றையும் புயலையும் அதட்டி அதை அமைதல் உண்டாக்கின பொழுது அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு உறங்கினவர்கள், அவரோடு ஒன்றாக சாப்பிட்டவர்கள், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர்கள் இப்பொழுது புயல் அடங்கி அமைதல் உண்டான உடனே ஐயோ இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். And did you know that this is the question these Christians they have been asking for 2 years? Many Christians, they proclaimed the gospel, they were exalting the name above all names, that is the name of Jesus. And when these problems were happening, when the wind was blowing, they were asking, who is this Jesus? இதே கேள்விதான் நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே புலங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இயேசுவை பிரசங்கித்தவர்கள், அற்புத அடையாளங்களை செய்தவர்கள், அவருக்காக ஓடினவர்கள், ஊழியம் செய்தவர்கள் எல்லாரும் இந்த புயல்கள் எல்லாம் மேலோங்கி அமைதல் இல்லாமல் இரைச்சல் உண்டாகி கொண்டிருக்கும் போது அதை பார்த்து இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே வருகிற கேள்வி, இவர் யாரோ, ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறார்கள். By the grace of God, I travel all the nations. The sad thing I have seen, man of God, many ministers of God, they left the ministry, they started working in the world for their livelihood. நான் தேவ கிருபையினாலே உலகமெங்கும் பயணப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், பலதரப்பட்ட சபைகளை மக்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். பரிதாபமான சம்பவம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பல ஊழியர்கள் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், புயல்கள், அலைகள் எழும்பின உடனே தங்களுடைய ஊழியத்தையே விட்டுவிட்டு தங்களுடைய வயிற்றுக்காக ஏதோ ஒரு உலக வேலைக்குள்ளே திரும்ப போய்விட்ட அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. Even the people who worked with him, they asked who this can be. Even he commanded and the winds and waves obeyed him. Hey, Peter and team, let me ask you, do you know really who is Christian? The people, the so-called Christians, the people who claimed that they're Christians, they're the followers of Christ. Let me ask you this night, before we step into a new year, do you know who is Jesus? இயேசுவோடு கூட நடந்தவர்கள் தான், அவரோடு உடன் இருந்தவர்கள் தான், எப்பொழுதும் 24 மணி நேரம் உடன் தங்கி இருந்த ஊழியர்கள் தான் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தான் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இந்த 22வது ஆண்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக உங்கள் உள்ளத்திலே இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? இயேசு யார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? He is the wonderful counselor, mighty God, eternal Father, the Prince of Peace. அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர். He is the uncreated creator, the King of the King, the Lord of the Lord, the righteous judge. அவர் சிருஷ்டிக்கப்பட முடியாத சிருஷ்டிகர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நித்திய நியாயாதிபதி. He is the Alpha and Omega. He is the beginning and the end. He knows your end in the beginning, and the past, the present and the future is in his control, because he is the same yesterday, today and forever. அவர் ஆதியும் அந்தமானவர், அல்பா ஒமேகாவானவர், உங்கள் துவக்கத்தை உங்கள் முடிவை துவக்கத்திலேயே அறிந்தவர், அவரே சர்வத்தையும் ஆளுகிறவர், அவரே சர்வ வல்லமை உள்ளவர். Many Christians are in a state of confusion when the wind started blowing, when the waves started rising, and when they experience a shaking, they are in a state of confusion. I don't want this church to step into 2022 with a confusion. I want you to step into 2022 in few minutes with the confirmation of the Holy Spirit. That's why I stand before you. அநேக கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் இப்படிப்பட்ட அலைக்கழிப்புகளை கண்ட உடனே, புயல்களை சந்தித்த உடனே தங்களுடைய வாழ்க்கையிலே குழப்பம் அடைந்து நிலை குலைந்து போய்விட்டார்கள். 2022வது ஆண்டை இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளே நாம் துவங்க இருக்கிறோம். இந்த 22வது ஆண்டுக்குள்ளே நீங்கள் குழப்பத்தோடு, சஞ்சலத்தோடு நுழைவது எனக்கு விருப்பமில்லை. நீங்கள் இயேசு யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற நிச்சயத்தோடு நீங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே புதிய நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதற்காகத்தான் என்னுடைய வாயிலே
கர்த்தருடைய வார்த்தையை வைத்து கர்த்தர் என்னை உங்கள் முன்பாக நிறுத்தி If இருக்கிறார். you are not confirmed to step into 2022, you are going to waste one more year. You are going to complain and murmur. You are going to beat on your head. You are going to curse your family. You are going to curse everybody around you. But if you are confirmed and to step into 2022, I tell you, you are going to be a stream of blessing to the nations, and nations are going to come to see the light in you, which is going to show forth, and you are called to show forth the excellencies of God, who called you out of darkness into the marvelous light. You are going to shine forth that glory, that light, that saltiness into the world, into the earth. 2022 இப்படிப்பட்ட குழப்பங்களை தவிர்த்து இயேசுவை பற்றிய ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் பிரவேசிக்கவிட்டால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 22வது ஆண்டு இன்னும் ஒரு வீணான ஆண்டாக போய்விடும். இந்த 22வது ஆண்டு புலம்பல்களும் அலைக்கழிப்புகளும் தன்னைத்தானே நொந்து கொள்கிறதும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை சபிக்கிறதுமான ஒரு புலம்பலின் ஆண்டாக மாறிவிடும். அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தர் யார் என்கிறவரை குறித்த நிச்சயமுடையவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறவர்களாக அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களாக ஒரு எழுப்புதல் அலையை விடுத்து கிளம்ப பண்ணுகிறவர்களாக தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாக மகிமையை வெளிப்படுத்துகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்பது அதிக நிச்சயம். Somebody give some praise to my Jesus. Open your mouth and say hallelujah. நல்ல வாயை திறந்த கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்தும்படி ஹalleluya என்று ஆர்ப்பரித்து மகிமையை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. The second storm that Jesus faced. இரண்டாவது புயல் இயேசு சந்தித்த We புயல். see the difference between Jonah and Jesus. இயேசுவுக்கும் யோனாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. Jonah is running from the will of God, யோனா தேவ சித்தத்திலிருந்து விலகி ஓடி போனவன். and Jesus is running in the will of God. ஆனால் இயேசுவோ தேவ சித்தத்தின் மையத்திற்குள்ளேயே நன்மை செய்கிறவராய் சுற்றி சுற்றி வந்தவர். When the wind was blowing, when the storm came, both were sleeping. புயல் அடித்த பொழுது அலைக்கழிப்பு வந்த பொழுது ரெண்டு பேரும் தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள். One is sleeping because he is trying to get away from God's call, and the other one is sleeping because he is hiding in God's call. ஒருவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடுகிறதுனாலே பயந்து போய் அடைத்துக் கொண்டு படுத்திருந்தார். இன்னொருவர் தேவ சித்தத்தின் மையத்திற்குள்ளே சமாதானமாய் இளைப்பாறுதாய் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். And here Jesus is sleeping, and Bible says a storm breaks out now when Jesus was sleeping. இயேசு படுத்துக் கொண்டிருந்த அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது அவர் பின்னணியத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அலைகள் அலைக்கழிக்கத்தக்கதாக படவின் மேல் மோதியது என்று வேதம் சொல்லுகிறது. This storm wasn't caused by God because this storm was trying to kill them. இந்த அலை தேவனால் அனுப்பப்பட்ட அலை அல்ல, ஏனென்றால் அது அவர்கள் மரணத்திற்கு போகும் அளவிற்கும் அவர்களை அச்சுறுத்தியதை நாம் பார்க்கிறோம். Bible says the devil comes to steal, kill and destroy. I came that Jesus came that we may have life and have it abundantly. வேதம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், ஆனால் இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And Jesus is sleeping and Jesus get awakened. இயேசு பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது எழுந்து புயலை அதட்டினார். But the interesting part is that it never says Jesus got awakened by the storm. ஆனால் அதிலே சுவாரஸ்யமான பகுதி என்னென்றால் இயேசு அலைக்கழிப்பினாலே விழித்தெழுந்தார் என்று வேதம் சொல்லவே இல்லை. Jesus got awakened by disciples. ஆனால் சீஷர்கள் தான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த இயேசுவை பயத்தினாலே அலறி எழுப்பினார்கள். Disciples woke him up and Jesus wakes up from his sleep. சீஷர்கள் அவருக்கு பயந்து அலறி அவர் எழுப்பினதினாலே தூக்கம் கலைந்து இயேசு எழுந்தார். And he looks at the storm and he doesn't pray for God to stop the storm. அவர் அலையை உற்று நோக்கினார். தேவனே இரங்கும் என்று முறையிடவில்லை. இயேசுவை பிதாவை பார்த்து ஜெபிக்கவில்லை. And in Jonah's part they prayed to God. ஆனால் யோனாவினுடைய புயலை பாருங்கள், அவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். Here Jesus didn't pray to Father God to stop the wind. ஆனால் இங்கே இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவரே அலையை நிறுத்தும் புயலை அடக்கும் என்றெல்லாம் ஜெபம் பண்ணவில்லை. But he rebukes the storm. It let us know that this storm was not caused by God. It was caused by the enemy who wanted to destroy them. ஆகவே நமக்கு நன்றாக புரிகிறது, இந்த அலை இந்த புயல் தேவனால் அனுப்பப்பட்ட புயல் அல்ல. இயேசு புயலை அதட்டினார். ஆகவே நமக்கு நன்றாக விளங்குகிற விஷயம் இது அவர்களை அழிக்க அவர்களை திசை திருப்ப சத்துரு கொண்டு வந்த புயல்.
Precious families, we need to understand few things. When we are in the will of God, when you are in the center of the will of God, you must know few things. நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது, தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில முதன்மையாக செய்து கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் சில காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். The enemy could stir things up to stop us from doing what God wants us to do. இந்த பிசாசு எப்பொழுதுமே தேவன் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்ய விடாமல் தடை செய்வதற்கு பல புயல்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவான். When we started to declare, when we started to pray, when we started to fast, when we started to say the church is for revival, we want to see healings, the enemy will bring a storm to stop us from doing the center of the moving in the center of the will of God. நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய முயற்சிக்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, சபையானது எழுப்புதலை காண வேண்டும், அற்புத அடையாளங்களை காண வேண்டும், சபையிலே சுகமளிக்கும் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு உடனே அதை நிறுத்துவதற்கு, தேவ சித்தத்தை தடை செய்வதற்கு புயல்களை கொண்டு வரத்தான் செய்வான். So that we will not get to the other side. ஆகவே அந்த புயல்களை பார்க்கும்போது நாம் அக்கறைக்கு போகாமல் நடுவிலே நின்று விடுவோம் என்பது அவனுடைய திட்டம். So we will not see the revival. ஆகவே புயல் வீசும் பொழுது நாம் எழுப்புதலை பார்க்காமல் தவற விட்டு விடுவோம். So that we will not see the glory of God in the church, in the family, in the community, in the society and in our nations. ஆகவே அப்படிப்பட்ட புயல்களையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய சங்கங்களிலே நாம் அற்புதங்களை, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்காமல் தவற விட்டு விடுவோம். Because any revival means a nightmare in hell. ஆகவே எங்கெல்லாம் எழுப்புதல் என்ற ஒன்று பேசப்படுகிறதோ அதெல்லாம் நரகத்துக்கு படு பயங்கரமான அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. Every revival means Satan's business is going bankrupt. ஒவ்வொரு முறை எழுப்புதல் பேசப்படும் பொழுதும், எழுப்புதலுக்கான முயற்சி நடக்கப்படும் பொழுதும் பிசாசினுடைய ராஜ்யம் திவாலாகி கொண்டிருக்கிறது. When the glory of God comes into the church, the shame of Satan comes into the world. When the glory of God comes into the church, the shame of Satan come into the world. தேசத்திலே எழுப்புதலினாலே தேவ மகிமை பூமியிலே சபையிலே வெளிப்படுகிற பொழுது பிசாசினுடைய அவமானமும் வெட்கமும் பூமியை நிரப்பி விடுகிறது. Satan becomes defeated and he knows, he smells revival 2 miles away. ஆகவே பிசாசு வெட்கமடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக கூனி குறுகி விடுகிறான். பல மைல்களுக்கு அப்பால் எழுப்புதல் வரும் பொழுதே அவனால் அந்த வாசனையை நுகர முடிகிறது. Disciples over there, they have no idea where they are going, but Jesus knows it. Devil knows there is a demon possessed man and Jesus is going there, and he guess what is going to happen. Demons will leave that man and he will be set free. That devil knows it. சீஷர்கள் தாங்கள் எங்கே அந்த படகு பிரயாணத்தில் எங்கே போகிறோம் என்று அறியாதவர்களாக இயேசுவோடு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிசாசுக்கு நன்றாக தெரியும், இந்த பயணத்தின் முடிவிலே பல்லாயிரம் பிசாசு பிடித்த ஒருவன் இருக்கிறான், அவன் விடுவிக்கப்பட போகிறான், அவன் விடுவித்தால் பெரிய மகிமை வெளிப்பட போகிறது. எல்லாவற்றையும் பிசாசு ஆரம்பத்திலேயே நன்றாக அறிந்து வைத்திருந்தான். I am cutting the long story into short. I am not going to explain this part, but they went there. Jesus commanded the winds and the waves became calm, and they went there and Jesus delivered that person. Not many people were saved, only one person. Only one person got saved by that ministry. நான் அந்த நேரம் கருதி நான் அந்த பெரிய கதையை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே அவர்கள் பயணப்பட்டு போனார்கள், புயல் வந்தது, அதை அதட்டினார், அமர பண்ணினார், அக்கறைக்கு போனார்கள். அங்கே அவர் ஒரு பெருந்திரள் கூட்டத்துக்கு அற்புத அடையாளம் செய்யவில்லை, பெரிய கூட்டத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய அந்த போராட்டம் மிகுந்த ஊழியத்திற்கு பின்பு ஒரே ஒரு மனிதன், பல்லாயிரம் பிசாசுகள் பிடித்த ஒருவன் மட்டுமே ரட்சிக்கப்பட்டான், மீட்கப்பட்டான். Listen, when Jonah preached, the whole city was saved. And when Jesus went and delivered, not 2 people, but only one person, the person who was controlled by the legions, and that person got delivered. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள், யோனா போய் பிரசங்கித்த பொழுது முழு பட்டணமும் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் இயேசுவினுடைய இந்த பயணத்திலோ, இந்த புயலுக்கு பிறகோ அவர் போய் ஒரு பெருந்திரள் கூட்டத்தை ரட்சிக்கவில்லை. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார். But history says this one person who was delivered from the legions of demons stayed in that city and he went to evangelize
10 cities. ஆனால் பிறகு நாம் பார்க்கிறோம் இந்த ஒரு மனிதன் தான் விடுவிக்கப்பட்டான். அவன் அதற்கு பிறகு அந்த விடுதலைக்கு பிறகு அங்கேயே தங்கியிருந்து சுற்று பட்டணங்களெல்லாம் 10 பட்டணங்களுக்குள்ளே அவன் இந்த சுவிசேஷத்தை கொண்டு சென்றான் என்பதாக வேதம் நமக்கு காட்டுகிறது. Not history says it. சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. They were like really close to each other, and years later they still found a church in that region that was founded because of this one man's testimony. This one man's testimony, there was a church, still it is there. அவனுடைய ஊழியத்தினாலே பின்னாட்களிலே சில வருடங்களுக்கு பிறகு அந்த பட்டணங்களிலே ஒரு திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்கிறது. அந்த திருச்சபை இன்றளவும் இருக்கிறது. You are saved, redeemed and cleansed by the blood of Jesus Christ. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? He made you royal priesthood, holy nation, God's own possession, household of God, heir of God, co-heir with Jesus Christ. நீங்கள் அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய சுதந்திரவாளியாக, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக, அவருடைய சொந்த ஜனமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? You are a new creation. God made you the ambassador of heaven, and He made you the light of the world and the salt of this earth. நீங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். தேவனுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாய், உரமாய், வெளிச்சமாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். How many people were saved through your life and your testimony and your ministry? உங்கள் ஊழியத்தின் மூலமாக, உங்கள் வாழ்க்கையின் மூலமாக, உங்கள் சாட்சியின் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? One person delivered and 10 cities were evangelized, and there is a church as a testimony of this man's ministry. ஒரே ஒரு மனிதன் விடுவிக்கப்பட்டான். அவன் நிமித்தம் 10 நகரங்கள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டது. அவனுடைய சாட்சி நிமித்தம் ஒரு ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டது. You received salvation. நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்கள். How many people were saved because of your salvation, because of your life, because your testimony, because your ministry? How many people were saved? Please, my brothers and sisters, do you have an answer? If you have an answer, you can lift up your head and you can jump, dance, rejoice and step into 2022. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சினாலே, உங்களுடைய வாழ்க்கையினாலே எத்தனை பேரை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்தியிருப்பீர்கள்? அப்படி நீங்கள் நடத்தப்பட்டிருப்பீர்களானால் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்து துள்ளி குதித்து இந்த 2022க்குள்ளே நீங்கள் சந்தோஷமாய் நுழையலாம். Revival is not just when a city gets saved. A revival is when a person gets saved and spread the message of gospel in the place that he is in. எழுப்புதல் என்பது ஏதோ ஒரு பட்டணம் முழுக்க அப்படியே ரட்சிக்கப்படுவதல்ல. ஒரு தனி மனிதன் ரட்சிக்கப்பட்டு தான் வாழ்கிற பட்டணத்தை அந்த சுவிசேஷ மயமாக்குகிறானே, அங்கேதான் எழுப்புதல் ஆரம்பமாகிறது. Hallelujah. Hallelujah. Do you have an answer? நீங்கள் தான் இந்த தேசத்துக்கு பதிலாக Do இருக்கிறீர்கள். you have an answer? உங்களுக்கு பதில் இருக்கிறதா? Are you the part of the revival which is happening all around the world, or are you controlled by the spirit of slumber? You are comfortably sleeping. You are not coming to the church. You are online. You have many preachers, many people you can choose, but when you come, the person who is appointed, you must lend your ears to the person who is appointed in the altar. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எழுப்புதல் உங்களுடைய சாட்சியினாலே அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா, அல்லது அதற்கான முயற்சி எடுக்கிறீர்களா, அல்லது நீங்கள் அப்படியே இந்த தூக்க நீத்திரை மயக்கத்தின் ஆண்பையினாலே சோம்பலின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டு முடங்கி இருக்கிறீர்களா, அல்லது எப்பவுமே ஆன்லைன்ல இருந்து கொண்டு உங்களுக்கு ஏராளமான ஊழியக்காரர்களை உருவாக்கி கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ மனிதர் வந்து நிற்கும் பொழுது நீங்கள் நித்திரை மயக்கத்திலே சோர்ந்து களைத்து போயிருக்கிறீர்களா, எதற்காக எப்படி இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். Listen, my brothers and sisters, what happened after Jesus delivered one person and the 10 city got evangelized and many hundreds of people were saved. And that is the second storm we have seen. நன்றாக யோசித்து பாருங்கள் அன்பான தேவ பிள்ளைகளே. இயேசுவினுடைய ஊழியத்தினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரே ஒரு மனிதனுடைய சாட்சியினாலே பல பட்டணங்கள் சுவிசேஷமயமானது, அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த புயலின் மத்தியிலே வந்த எழுப்புதல் எவ்வளவு பயங்கரமானது என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள். So the first storm Jonah faced. முதலாவது புயல் யோனா சந்தித்த புயல். Second storm Jesus faced. இரண்டாவது இயேசு சந்தித்த புயல். Entirely different situation. ரெண்டுமே முற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலை. And the purpose was entirely different. ரெண்டுடைய நோக்கமும் முற்றிலும் வித்தியாசமானது. Listen, my brothers and sisters. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, now we come to the third storm what Apostle Paul faced. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த ஒரு புயலை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். It says in Acts chapter 27 verses 33 to 36. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27வது அதிகாரம் 33 முதல்
36 வரை. And as they was about to dawn, Paul implored them all to take food, saying, today is the 14th day. You have waited and continued without food and eaten nothing. பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். And therefore I urge you to take nourishment for this, for your survival, since not a hair will fall from the head of any of you. And when he had said these things, he took bread and gave thanks to God in the presence of all of them. And when he had broken it, he began to eat. Then they were all encouraged and also took food themselves. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாய் இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லோரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். The third storm is recorded in Acts chapter 27. You must read the full chapter. We have no time. Go and read it. Where Apostle Paul was in the storm. மூன்றாவது புயல் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த புயல். நாம் அதை முழுமையாக 27வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கலாம். இப்பொழுது நேரமில்லை. நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றாவது புயல் அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்கொண்ட புயல். And he tells the captain, we shouldn't travel now because there is a big weather problem was happening. பவுல் ஏற்கனவே 100 இடத்திலே அந்த கப்பலின் மாலுமியிடத்தில் எச்சரிப்பாக சொல்கிறான், இது அனுகூலமான சூழ்நிலை இல்லை, இப்பொழுது பயணம் வேண்டாம் என்பதாக எச்சரிக்கிறான். In this story there is an alert. அவன் ஏற்கனவே அவர்களை எச்சரித்தான். This alert was given by the man of God, the apostle of God. அந்த எச்சரிப்பானது ஒரு தேவ மனிதனாலே, கர்த்தருடைய அப்போஸ்தலனாலேயே கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பு. Hallelujah. Hallelujah. Paul is aware of it, that something really bad is going to happen, and Paul tells the captain, we should not travel right now, we should stay back. பவுல் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து இனி பயணப்படுவதற்கு அனுகூலமான சூழ்நிலை இல்லை என்பதை அறிந்தவனாக நாம் இப்பொழுது தங்கி இருப்போம், இது நல்ல கால சூழ்நிலை இல்லை என்பதாக எச்சரிக்கிறார். But the captain put Paul aside and he doesn't listen to Paul. ஆனால் அந்த மாலுமியோ பவுலை அசட்டை பண்ணிவிட்டு அவனுடைய எச்சரிப்புக்கு செவி கொடுக்காமல் தன் இஷ்டப்படி முடிவெடுத்தான். Like Paul said, that is exactly what happened. பவுல் எச்சரித்தது போலவே இம்மையும் பிசகாமல் அப்படியே சம்பவித்தது. This is the season. We are in a season. What a man of God is speaking from the altar. What a man of God is going to speak from the altar. That is going to happen. And I want to tell you one thing. This is a season that the government, the rulers, the people who are in authority are going to lend their ears to hear from the altar of God, to hear from the mouth of the man of God what is going to speak. This is a prophetic word. This is a prophetic word for the church to record it. This is going to happen not in the coming days, in these days. It started happening that this is the season. We are in the season that what the man of God is speaking, what the man of God is proclaiming, what the man of God is declaring and decree from the throne of, from the altar. And that is coming from the throne of grace. That is going to come to pass. Every ears are going to be lent to hear the voice of the appointed man of God. ஹalleluya. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புதிய காலகட்டத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த காலகட்டம் இந்த தேவ மனிதர்கள் பேசுகிறது அப்படியே தேசத்திலே நிறைவேற போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளாக பலிக்க போகிற ஒரு காலகட்டத்திற்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். இப்பொழுது தேசத்தினுடைய அதிபதிகள், ராஜாக்கள், ஆளுகிறவர்கள் சபையை நோக்கி வரப்போகிறார்கள். இந்த பலிபீடத்திலிருந்து பேசப்படுகிற வார்த்தை என்ன என்று செவி கொடுப்பதற்காக அவர்கள் வரப்போகிறார்கள். தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ மனிதர்கள் பலிபீடத்திலிருந்து நின்று பேசுகிற வார்த்தை எதுவோ அதை கர்த்தர் தேசத்திலே அப்படியே பலிக்க பண்ணுவார். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அது அப்படியே சாத்தியமாகும். திருச்சபையே, இது தீர்க்க தரிசன வார்த்தை. இதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது நிச்சயமாக நடைபெற போகிறது. ராஜாக்கள் வரப்போகிறார்கள், ஆளுகிறவர்கள் வரப்போகிறார்கள். சபையில் இருந்து கர்த்தருடைய ஆலோசனை தேசத்திற்கு பாய்ந்து வரப்போகிறது. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ மனிதன் பலிபீடத்தில் நின்று பேசும்போது வெளிப்பட போகிறது. அது அப்படியே
பலிக்க போகிறது. This is the prophetic word what I carry from the Lord. I am proclaiming it from this altar and I want to repeat it. Church is going to rise up and church is going to exercise the authority and power. Every people in authority, the ministers, the MLAs, the MPs and the rulers are going to hear from the mouth of the man of God, and the solution is going to come from the altar of the church, not from any governments. The solution for the world is going to come to pass from the altar of the church. It is going to come from your mouth, man of God. Believe me, this is going to happen and you will have a testimony. I will hear it from your mouth. ஹalleluya. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்தனுப்பின தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுடைய சபைக்கு சொல்லும்படி. ஆகவே நான் திரும்பவும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ மனிதர்களுடைய வாயில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும் பொழுது எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி ஓடி வரத்தான் போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்து புறப்படத்தான் போகிறது. தேசத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளியே எங்கும் இல்லை, அது தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கிறது, கர்த்தருடைய தாசர்களுடைய வாயிலே இருக்கிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது தீர்க்க தரிசனம், இது நிறைவேறியே தீரும். அருமையான தேவ மனிதரே, உங்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை இந்த பலிபீடத்திலிருந்து வரும். அதை கேட்க ராஜாக்கள் வருவார்கள், அது அப்படியே தேசத்தில் பலிக்கும். அதை நீங்கள் கேட்கத்தான் போகிறீர்கள், சாட்சியாய் அறிவிக்கத்தான் போகிறீர்கள். இது தீர்க்க தரிசனம். Whatever Paul said came to pass when Paul spoke to the captain. Captain put Paul aside. But what happened is, what Paul said, exactly that happened. I want to prophesy to the church. What you are going to speak, that is going to come to pass not only inside the church but in the world. What you are going to speak is going to come to pass. That is this season. That is the season. பவுல் சொன்னதை அந்த கப்பலின் மாலுமி அசட்டை பண்ணிவிட்டு போய்விட்டான். ஆனால் பவுல் என்ன உரைத்தானோ அது அப்படியே சம்பவித்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவ மனிதரே, நீங்கள் பேசுகிற வார்த்தை அப்படியே தேசத்தில் சம்பவிக்கும். சபையில் மட்டுமல்ல, உலகத்திலும் காரியங்கள் சபையில் உச்சரிக்கப்படுகிற வார்த்தையின்படியே நடக்கத்தான் போகிறது. இது தீர்க்க தரிசன வார்த்தை. Somebody give some praise to my Jesus. என் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி மகிமையை செலுத்துங்கள். The storm breaks loose and the Bible says, as the ship begins to be tossed and broken, at that night an angel of God comes to Paul and saying, do not be afraid, Paul. You must be brought before Caesar. And indeed God has granted you all those who sail with you. There are about 200 people here on this ship. I am giving them to you as a gift. அந்த ராத்திரியிலே பவுல் சொன்னது போலவே புயல் மோதி அடித்தது, கப்பல் சிதறுண்டு போனது. அன்று இரவு கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே நீ பயப்படாதே, நான் உனக்கு கிருபை செய்தேன், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ஆகவே ஜீவனுக்கு சேதம் வராது என்று கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த வார்த்தையின்படியே பவுலோடு கூட இருந்த 200க்கும் அதிகமான பயணிகள் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டார்கள், ஜீவன் தப்பினார்கள். These people did not eat for 14 days and Paul says, therefore I urge you to take nourishment, for this is for your survival, since not a hair will fall from the head of any of you. Whatever is coming, corona or omicron, whatever it is, many names, many dresses, many coats, it will come. But I want to tell you this night, not even a hair will fall from your head when you are in the center of the will of God. அவர்கள் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களை திடப்படுத்தினான். அவர்கள் 14 நாட்களாய் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தார்கள். பவுல் அவர்களை தைரியப்படுத்தி சொன்னான், உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழுவதில்லை என்று அவர்களை திடப்படுத்தினான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வரலாம், எவ்வளவு உயிர் ஆபத்துகள் வரலாம், கொரோனா வரலாம், ஓமைக்ரான் வரலாம், இன்னும் பல பல அடுத்தடுத்த அலைகள் பல்வேறு விதங்களிலே, பல்வேறு கிருமிகளாக, பல்வேறு வடிவங்களிலே வரலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், திருச்சபையே, உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் கீழே விழாது. நீங்கள் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறபடியால் உங்களை ஒன்றும் அசைக்காது, நீங்கள் காக்கப்படுவீர்கள். I have a message for the church tonight. When it seems like storm is not subsiding, trust in God.
But meanwhile, get a surfing board and surf in your storm. சபையே, இன்றிரவு உங்களுக்கு சொல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் புயலுக்கு நடுவிலே போராடி கொண்டிருக்கும் போது, புயல் ஓயவில்லை என்றால், புயல் முன்பை விட அதிகமாக சீறுகிறது என்றால், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். புயலுக்கு மத்தியில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். புயல் தானாய் அமரும். Jesus was in a great storm when he was about to be betrayed, and the last day he took a towel and took a basin and started washing the feet of the people. இயேசு ஒரு மாபெரும் புயலை, தன்னுடைய ஜீவனுக்கு எதிரான உயிரையே பணயம் கேட்கக்கூடிய ஒரு புயலை கல்வாரியிலே சந்தித்தார். ஆனால் அந்த பெரும் புயலுக்கு முன்பாக இயேசு என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய ஒரு சிலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு தாழ்மையின் உருவமாக சீஷருடைய பாதத்தை கழுவி ஊழியம் செய்தார். Precious families, this is the moment you can bring somebody to Christ. When your storm is not stopping, don't stop serving. Serve through your storm. Serve in your storm. அருமையான திருச்சபை மக்களே, உங்கள் புயல் ஓயவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதுதான் நீங்கள் உங்கள் புயலுக்கு மத்தியிலே யாரோ சிலரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டிய காலம். புயலை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். புயலுக்கு மத்தியில் புயலாய் நீங்கள் புறப்படுங்கள். நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். புயல் தானாய் உங்கள் காலடியில் ஓடும். Church, this is the right time and this is the best time to serve. Serve in the middle of Corona. Share gospel in the middle of Omicron. Serve in the middle of winds and waves and shaking. That is the right time to serve. அருமையான திருச்சபையே, இதுதான் நாம் ஊழியம் செய்வதற்கான சரியான தருணம். புயல்களுக்கு மத்தியிலே புறப்பட வேண்டிய காலம் இதுதான். கொரோனாவுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யுங்கள். ஒமிக்ரானுக்கு மத்தியிலே ஊழியம் செய்யுங்கள். புறப்படுங்கள். இதுதான் சரியான நேரம். புயலுக்கு மருந்து ஊழியம் தான். Serve in the storm. புயலுக்கு மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். There is a revival after the storm. புயலுக்கு பின்னால் ஒரு நிச்சயமான எழுப்புதல் உங்களுக்காக காத்திருக்கிறது. We could see the revival after these 3 storms what I preached. இப்பொழுது நான் பிரசங்கித்த இந்த 3 புயல்களுக்கு பின்னால் பெரிய எழுப்புதல் வந்ததை நீங்கள் இந்த சம்பவங்களிலே காணலாம். Church, serve in the storm. சபையே, புயலுக்கு மத்தியிலே நீ புறப்படு, நீ புறப்படு. Families, brothers and sisters, serve in the storm. Serve in the storm. This is the right time to serve and this is the best time to serve. அருமையான திருச்சபையே, அருமையான சகோதர சகோதரர்களே, புயலுக்கு மத்தியில் ஊழியம் செய்யுங்கள். புயலுக்கு மத்தியில் புறப்படுங்கள். இதுதான் சரியான தருணம். இதுதான் சிறப்பான தருணம். புயலுக்கு நடுவில் ஊழியம் செய்வதுதான் சிறந்த ஊழியம். You are the army of Christ. You are the soldier of Christ, and the captain Jesus is going ahead. He is the breaker. He is going ahead and breaking the iron bars and doors. He is opening doors for the ministry. Follow him. நீங்கள் கிறிஸ்துவினுடைய சேனைகளாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் போர் வீரர்களாக இருக்கிறீர்கள். படை தளபதியாகிய கிறிஸ்து உங்களுக்கு முன்னே செல்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணல்களை செவையாக்கி, வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, பாதைகளை செவைப்படுத்தி, வீறு நடை போட்டு மகா பராக்கிரமசாலியாய் முன் செல்கிறார். சபையே, பின்தொடரு, பின்தொடரு, பின்தொடரு. God is in you. கிறிஸ்து உங்களுக்குள்ளே. He is before you. அவர் உங்களுக்கு முன்னே. He is behind you. அவர் உங்கள் பின்னே. He is around you. அவர் உங்களை சுற்றிலும் He is at your right side. அவர் உங்கள் வலப்பக்கத்தில் He is at இருக்கிறார். your left side. இடப்பக்கத்தில் இருக்கிறார். He is under and above you. உங்களுக்கு கீழேயும் மேலேயும் அவரே இருக்கிறார். You are actually enclosed. நீங்கள் முற்றிலும் அவராலே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hemmed in, hedged around by God. உங்களை சுற்றி வளைத்து அவர் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். If God is for you, who can be stand against you? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? The message for the church is serve in the storm. திருச்சபையே, இந்த புதிய ஆண்டுக்கான செய்தி, புயலின் மத்தியில் நீ அசராமல் ஆண்டவருக்காய் பணியாற்று. Rise up, serve in the storm. எழும்பு, எழும்பு, உன் வல்லமை தரித்துக் கொண்டு புயலுக்கு மத்தியில் புறப்படு. I am closing. I want to preach there. Stand on your feet. நான் முடிக்க போகிறேன். நான் அடுத்த திருச்சபைக்கு போக வேண்டியிருக்கிறது. எல்லாரும் எழும்பி நிற்போம். I am going to close in 60 seconds, 1 minute, only 1 minute. ஒரே ஒரு நிமிடத்தில் 60 நொடிகளில் நான் முடிக்க போகிறேன். Father, I thank you for this wonderful family, sir. ஆண்டவரே, இந்த அருமையான
குடும்பத்தாருக்காக உமக்கு நன்றி. I thank you for the great man of God, the woman of God, and all the people who are connected with the spiritual umbilical cord. ஆண்டவரே, இந்த அருமையான தேவதாசருக்காக, அருமையான தாயாருக்காக, அந்த குடும்பத்துக்காக, எல்லாருக்காகவும் இந்த தரிசனத்தோடு ஒரு தொப்புள் கொடி உறவு போல தாயும் பிள்ளையுமாய் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்காக நன்றி. Let the families rise up, let the church rise up, let them serve in the storm. ஆண்டவரே, சபைகள் எழும்பட்டும், குடும்பங்கள் எழும்பட்டும், புயலின் மத்தியில் இவர்கள் ஒரு புயலாய் புறப்படட்டும். We as a family wish you a jovial January. We as a family wish you a jovial January. ஒரு புதிய சந்தோஷமயமான ஜனவரியை உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம். We wish you a fabulous February. ஒரு பிரசித்தி பெற்ற பிப்ரவரியை சொல்லுகிறோம். And we wish you a marvelous March. அற்புத மார்ச்சை உங்களுக்கு உச்சரிக்கிறோம். We wish you an awesome April. அசாதாரணமான ஏப்ரலை சொல்லுகிறோம். And a meaningful May. அர்த்தமுள்ள மேயை உங்களுக்கு And வாழ்த்துகிறோம். a joyous June. சந்தோஷமான ஜூன் மாதத்தை சொல்லுகிறோம். And a jubilant July. கொண்டாட்டத்தின் ஜூலையை சொல்லுகிறோம். And an amazing August. ஆச்சரியமான ஆகஸ்ட் மாதம் And a successful September. வெற்றிகரமான செப்டம்பர் And optimistic October. Optimistic October. கூடாக காணக்கூடிய அக்டோபர் இருக்கட்டும். And a nurturing November. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நவம்பர் இருக்கட்டும். And a divine December. தெய்வீக டிசம்பர் உண்டாகட்டும். And a blessed happy new year 2022 in the name of Jesus. I bless you, I bless you, I bless you. இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமான 2022 உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May you serve in the storm. May you serve in the storm. புயலின் மத்தியில் வீறு கொண்டு புறப்படுவீர்களாக, புறப்படுவீர்களாக. எழும்பி பிரகாசிப்பீர்களாக. Bless you, bless you, bless you. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி. எல்லாரும் முழு விளத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya. அதி போல இறங்கி ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்குது? ஹalleluya. அமர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக 25 நிமிடம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு கவலை வந்தது. என்ன கவலைன்னா, நல்லா கேளுங்க, எல்லாரும் கேட்கணும், மெல்ல தான் பேச போகிறேன். எனக்கு ஒரு கவலை. என்ன கவலைன்னா, இந்த நியூ இயர் ஆரம்பிக்க போகிறது. போன வருஷம் நான் தமிழ் ஆராதனை, தமிழ் ஸ்தோத்திரம் கடைசி பிரசங்கத்தை நான் செய்தேன். அப்போ மனசில் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் என்னோட பேசினார், ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் என்ன வார்த்தைன்னு நான் சொல்லுவேன், அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபோடு நான் காட்டுவேன். அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏசப்பாக்கு மகிமைப்படுத்தணும். கர்த்தர் என்னிடத்துல பேசினார். சோதனம். அப்போ நான் பேசினார். என்னைக்கு பேசினார்னா, டிசம்பர் 4ஆம் தேதி. என்னைக்கு? சத்தமாக சொல்லுங்கள். என்னைக்கு? டிசம்பர் 4ஆம் தேதி காலையில் 1 மணிக்கு, அப்படின்னா நைட்டு, கிட்டத்தட்ட நைட்டு 1:15 ஆண்டவர் என் மனசில் பேசினார், ஒரு விஷயத்தை பேசினார். அப்போ இந்த வருஷத்தில் மக்கள்கிட்ட இதுக்காக நீ ஜெபம் பண்ண சொல்லணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். நான் அதுக்கப்புறம் அதை குறித்து தியானிச்சுட்டு இருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விசேஷித்த பிரசங்கியார் வராங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரே வருத்தம், என்னடா ஆண்டவர் எனக்கு வார்த்தையை கொடுத்து வச்சிருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைன்னு. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ ஒரு புதிய பிரசங்கியார் வேற வராங்களே. எனக்கு ஸ்தோத்திரம், பிரசங்கியார் முக்கியம், ஆனால் அதை விட எனக்கு சபை முக்கியம், சரிங்களா? ஆனால் அதை விட பாஸ்டரோட வார்த்தை முக்கியம். அதனால் எனக்கு சபை மக்களுக்கு நான் பேசணுமே. அம்மா உடனே நான் என்னடா பாஸ்டர் இப்படி பண்ண, அப்பாட்ட திரும்ப எதையுமே இப்படி திரும்ப கேட்க மாட்டேன். திரும்ப அப்பாட்ட கேட்டேன்ப்பா, அப்படியாப்பா அவங்க தான் பேசுகிறாங்களா, நான் பேசுகிறேனேன்னு திரும்ப சொன்னேன். இல்லை பாஸ்டர் சொல்லிட்டாங்க தீர்மானம், அவர் வந்து பேசுவாங்க, நீ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல பேசிக்கோ, நீ தான் எல்லா நாளும் பேசுவிய. அப்போ என் மனசில் ஏசப்பா எனக்கு நீங்கள் வார்த்தை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சபைகிட்ட சொல்லிட்டீங்கல்ல, எப்படி நான் மக்களை ஜெபம் பண்ண நடத்துறது? அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க. பேசிட்டு போனோடனே ஜனங்களை ஜெபம் பண்ண வைக்கணும்ல, அவங்கள்ட்ட நான் எந்த வார்த்தையோட போய் நிற்பேன்
அப்படின்னு நான் கேட்டேன். அந்த சோதனை மனசில் யோசிச்சுட்டு கொஞ்சம் வருத்தத்தில் இல்லை, பாஸ்டர் மேலே வருத்தப்படுற ஆள் கிடையாதுன்னா எனக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் இன்னைக்கு காலையில் டைம் கிடைக்கும் போது பிரசங்கத்தை அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை நான் பிரசங்கமாக எடுத்து என் நீங்கள் நம்பலைன்னா என் கையில் இருக்குது. ஸ்தோத்திரம். பிரசங்கத்தில் எடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிசம்பர் 4ஆம் தேதி இரவு 1:15 மணிக்கு 1:15 என்று நினைக்கிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? நான் எப்போவுமே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, ஏதாச்சும் ஒன்று எனக்கு இல்லை தோணுச்சுன்னா நான் அதை மறந்துடக்கூடாதுன்னு ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன், என்கிட்ட 2 ஃபோன் இருக்குது, ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மெசேஜ் அனுப்புவேன். அந்த விஷயங்களை பாட்டு முக்கியமான வசனங்கள் மறந்துடக்கூடாதுன்னா ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நான் மெசேஜ் அனுப்புவேன். அதே போல் நான் அனுப்பி வச்சு இன்னொரு ஃபோனில் நான் அனுப்பி வச்சுருந்த மெசேஜுடைய அந்த ஃபோட்டோவை இப்போ பாடுவாங்க. அந்த தலைப்பை நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு தெரியுதா, என்ன போட்டிருக்குன்னு தெரியுதா? தெரியலையோ? ஜூம் இன் பண்ண முடியுமா? கொஞ்சம் நல்லா ஜூம் இன் பண்ணி காட்டுங்க. கேமராவில் ஜூம் இன் பண்ண முடியும், ஏதாச்சும் எப்படியாச்சும் ஜூம் இன் பண்ண முடியுமா? நான் எழுதியிருக்கேன் இதில், என்னோடய செல்ஃபோனில் மெசேஜில் எழுதியிருப்பேன், சென்ட் யோர் விண்ட், காற்றை அனுப்பும். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இது நான் அனுப்பின டேட்டு இதில் ஒழுங்காக தெரியல, என் ஃபோனில் நான் இருக்குது. இதை நான் காலையில் 1:15 டிசம்பர் 4ஆம் தேதி அப்போ ஆண்டவர், நான் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும் போது ஸ்தோத்திரம், ஒரு இடத்துல இருந்து நான் காரை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ என் மனசில் தீர்மானமாக கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், காற்றை அனுப்பும். ஆண்டவர் சொன்னார், இந்த 2022ஆவது வருஷத்தில் தேவனாகிய கர்த்தர் பெரும் காற்றை அனுப்ப போகிறார், பெரிய காற்றை அனுப்ப போகிறார். கவனிங்க, டிசம்பர் 4ஆம் தேதி காலை 1:51 ஜூம் இன் பண்ணி முடிஞ்சதா? பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, அது ஓகே, விடுங்க. ஸ்தோத்திரம். அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆண்டவரே காற்றை அனுப்ப போறீங்களா? பெரிய காற்று அடிக்க போகிறோம். வேதத்திலிருந்து நான் வசனங்கள் எல்லாம் தியானிச்சுட்டு இருந்தேன். வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய பண்டக சாலையிலே காற்றை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்போ 2022ஆவது வருஷத்துல கீழ்காற்று அடிக்கும், மேல் காற்று அடிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடிக்கும்? கீழ்காற்று அடிக்கும், மேல் காற்று அடிக்கும். கீழ்காற்று என்றால் வேதத்திலே ஈஸ்ட் விண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறது. நீங்க சோதனம், இந்த ஐயா பேசும்போது எனக்குள்ள ஒரே சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் என்ன பேச சொன்னாரோ இந்த ஐயா பேசினால எனக்கு நிம்மதி. ஆஹா, சபைக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு உரைக்கிறதை காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் இடத்துல ஈஸ்ட் விண்ட் இருக்கு, வெஸ்ட் விண்ட் இருக்கு. அவர் ஈஸ்ட் விண்ட் அனுப்புனார்னா பாதிப்பு, சங்கடம், கஷ்டம், அழிவு. அதே அவர் வெஸ்ட் விண்ட் அனுப்புனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆசீர்வாதம், நன்மைகள். இப்போ கணக்கு என்னதான் இருக்க போகுது வேணா போட்டுக்கோங்க. இப்போ கணக்கு என்னவா இருக்க போகுது? ஆமா, இதை நான் அன்னைக்கு கர்த்தர் எனக்கு மனசுல கொடுத்த வார்த்தை, சென்ட் யோர் விண்ட், காற்றை அனுப்பும். இன்னைக்கு இந்த பாஸ்டர் ஐயா வரலன்னா என் பிரசங்க தலைப்பு இதுதான், தேவ சமூகத்தின் காற்று அப்படின்னு நான் எழுதி வச்சிருக்கிறேன். 2022 காற்று வீச போது, அந்த காற்று நமக்கு சாதகமான காற்றா இருக்க போதா இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காற்று அடிக்கும், நிறைய பேர் பின்வாங்கி போவாங்க. அதுதான் அந்த பாஸ்டர் சொன்னது, நிறைய பேர் பின்வாங்கி போவாங்க, நிறைய பேர் விளக்கு அணைஞ்சு போகும், நிறைய பேர் இயேசுவை விட்டு தூரம் போயிருவாங்க, நிறைய பேர் ஊழியத்தை விட்டுட்டு போயிருவாங்க, நிறைய பேர் கர்த்தர் கொடுத்த இடத்தை விட்டுட்டு போயிருவாங்க. ஆனால் நிலைத்து நிற்கிற ஜனம் அதிலும் மத்தியில எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. அப்படி வேற அங்க எங்க காத்தடிக்கும் போது எது தெரியுமா நம்மளை பாதுகாக்கும்? அந்த பதில கர்த்தர் ஏன்ட்ட கொடுக்கல, ஆனா இங்க வந்த தேவனுடைய தாசன் மூலமா கர்த்தர் கொடுத்தார். அந்த காற்றின் மத்தியிலே நம்மை பாதுகாக்க போகிறது நம்முடைய அழைப்பு. ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பு, அது அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த அழைப்பு என்ன? தேவ சித்தத்தின்படி நீங்கள் நடக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என்ன வைச்சிருக்கிறார்? கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வைத்தார்? உங்க அழைப்பு என்ன? உங்க தியாகம் என்ன? நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தீங்க? எந்த அளவுக்கு இயேசு மேல அன்பா இருந்தீங்க? எந்த அளவுக்கு நீங்க சபையின் மேல அன்பா இருந்தீங்க? அதை நீ பிடித்து கொண்டு இருந்தால் அடிக்க போகிற இந்த பெரும் காற்றிலே அநேகர் கைவிடப்பட்டாலும் நீங்களும் நானும் தப்பிப்போம். காற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வருது, அது பேரு தான் எழுப்புதல். ஹல்லேலூயா.
நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் தயாரா இருக்கிறேன். 2022 ஆண்டு எனக்கு கர்த்தர் ஒரு எழுப்புதலை தருகிறார், எனக்கு கொடுக்கிறார் என்றால் என்னுடைய இருதயம் சார்ந்திருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளாய் அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் இந்த சபைக்கும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறார். நீங்களோ கர்த்தருடைய காற்று உங்களுக்கு எதிர்காற்றாய் அல்லாமல் சாதகமான காற்றாய், தென்றல் காற்றாய், சந்தோஷத்தை தருகிற காற்றாய், நிம்மதியை தருகிற காற்றாய், சுகப்படுத்துகிற காற்றாய், உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிற காற்றாய் தேவன் அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நேர் முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முடிஞ்சா எழும்பி நின்னுக்கோங்க, முடிஞ்சா முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. வயதானவங்க எழும்பி நின்று எல்லாரும் கண்களை மூடி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். சகோதரன், இன்னும் 15 நிமிடம் மாத்திரம் நமக்கு இருக்கிறது. தேவனுடைய ஹல்லேலூயா கிருபையினாலே அடுத்த வருடத்திற்குள் நாம் பிரவேசிக்க நீங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். முதலாவது காற்றை அனுப்பணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது கர்த்தர் அனுப்புகிற இந்த காற்றிலே நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நானும் இந்த சபையும் தேவனுடைய சித்தத்தில் பாதுகாக்கப்பட்டு being under the center, being in the center of God's will, being in the center of God's will, தேவனுடைய சித்தத்தின் நடுவிலே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே காற்று வீசும் பொழுது நான் உம்முடைய சித்தத்தின் நடுவில் இருக்கணும்ப்பா. காற்றை சுற்றி என் மேல புயல் வீசிடக்கூடாது, நான் காற்றுக்கு நடுவில் இருக்கணும். காற்றின் நடுவிலே சமாதானம் இருக்குமாமே, காற்றின் புயலின் நடுவிலே அங்க சமாதானம் இருக்கும், அங்க ஒரு நிம்மதி இருக்கும், அங்க நீ இருக்க முடியும். சகோதரா, எனவே திருநெல்வேலியில காற்று வீச போகுது, இந்தியால பெருங்காற்று வீச போகுது, இந்த தேசத்துல பெருங்காற்று வீச போகுது. கர்த்தர் சொன்ன வார்த்தை பரலோகத்திலிருந்து அவர் வீச போகுது. காற்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். காற்று துன்மார்க்கர் பறக்கடிக்கப்பட போறாங்க. நீ துன்மார்க்கனா இருந்துட கூடாது. மன்னிப்பு கேட்டுடு, உன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுடுங்க சகோதரா. உன் பலவீனத்துக்கு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டுடு. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருப்பார்கள். உலகத்தோடு கையை கோர்த்துக்கிட்டு வாழலாம் நினைக்கிறியா? உலகத்தோடு கையை கோர்த்துட்டு ஜாலியா இருந்தலாம் நினைக்கிறியா? இந்த காற்று உன்னுடைய விளக்கை அணைக்காதபடிக்கு, இந்த காற்று அடிக்கும் பொழுது உன் விளக்கு காரினுள்ள அணைந்து போகாதபடிக்கு இப்பொழுது இயேசுவை பிடிச்சுக்கொள். Nenama mama kashagada loro dona nima naka neko loro di shela barama nana reko dana ma உன் பெருமை உன்னை காப்பாத்தாது, உன் தைரியம் உன்னை காப்பாத்தாது, உன் பிள்ளைகள் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க, உன் சாதுரியமும் சாமர்த்தியமும் உன்னை காப்பாத்தாது. அந்த புயல் வீசும் பொழுது உனக்குன்னு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பணும். அந்த இரவு தான் இந்த இரவு. புரியுதா? ஜெபிக்க புரியுதா? இதுக்கு மேல ஜெப குறிப்பு சொல்லி கொடுக்கணுமா? இது புரியுதா? இந்த வார்த்தை புரியுதா? பரலோகத்திலிருந்து வந்த இந்த வார்த்தை புரியுதா? காற்று வீச போகிறது சகோதரா. ஊழியக்காரர்களுக்கு காற்று வீச போகிறது. பவுலின் வாழ்க்கையில காற்று வீச போகிறது. இயேசுவுக்கே வீசினதாமே நம்முடைய வாழ்க்கையிலே வீசுகிறது. 2020 ஆண்டுல பலத்த காற்று வீச போகிறது உறுதி. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது எதிர்காற்றாய் அல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்த காற்றாய், பலத்த காற்றாய், பலத்த காற்றாய். Do you know there is nothing greater than the wind of Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருடைய காற்றை பார்க்கிலும் பலத்த காற்று எதுவுமே இல்லை. நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் உன்னை அந்த காற்று அது